இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது ஏதோ பூமியில் ஏரி குளம் குட்டையில் தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி வறண்டு போனால் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சரோடு இருக்கிற ஒரு புகைப்படம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இது பூமியில் எடுத்த புகைப்படம் கிடையாது. சுமார் நம்ம பூமியிலிருந்து 22.5 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நம்ம எதிர்காலத்தோட வீடுன்னு அழைக்கப்படுற செவ்வாய் கிரகமான மார்ஸ் பிளானட்டோட தரைப்பகுதியில் தான் இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கிறத கியூரியாசிட்டி ரோவர் கண்டுபிடிச்சு நமக்கு டேட்டாவை அனுப்பியிருக்கு. இது ஒன்றும் சாதாரண ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது, மிக முக்கியமான கண்டுபிடிப்பு மார்ஸ் பிளானட் சம்பந்தமான விஷயங்கள்ல. ஏன் இது அவ்வளோ முக்கியமான ஒன்று, இந்த ஸ்ட்ரெச்சர் மார்ஸ் பிளானட்ல எப்படி உருவாச்சு, இப்படி எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம யூனிவர்ஸில் நம்மளுடைய பூமியை தாண்டி வேற ஒரு இடத்துல நம்ம வாழ முடியுமா, அப்படி ஒரு கிரகம் இந்த யூனிவர்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தேடல் சயின்டிஸ்டுகள் மத்தியில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்க ஒன்று. அதனாலேயே ஹபிள் கெப்லர் மாதிரியான டெலஸ்கோப்பில் பயன்படுத்தி இதுவரைக்கும் 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்ஸ்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்ஸ்களில் சில பிளானட்ஸ்கள் நம்ம பூமி மாதிரி ஹேபிடபிள் ஜோனில் இருந்தும் சில தன்மைகள் பூமியோடு ஒத்துப்போகக்கூடிய கிரகங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் உறுதியாக 100% பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகமாக ஒரு கிரகத்தை இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு தொலைதூரத்தில் ஒரு எக்ஸோ பிளானட் பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகமா ஒன்றை கண்டுபிடிச்சாலும் கூட நம்ம அங்கே போகிறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக நம்ம சோலார் சிஸ்டத்திலே ஒரு நிலவுலையோ அல்லது இன்னொரு கிரகத்திலே நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அங்கே நம்ம போகிறது அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. சயின்டிஸ்டுகள் மட்டும் இல்லை, நம்ம ஸ்பேஸ் எக்ஸோடைய ஓனரான எலான் மஸ்க் கூட அப்படிதான் நினைக்கிறாரு. அவருடைய முதல் சாய்ஸா இருக்கிறது மார்ஸ் பிளானட் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கிரகம் தான். இந்த செவ்வாய் கிரகம் தான் ஃபியூச்சர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் நினைக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, பல சயின்டிஸ்டுகள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்ஸ் பிளானட்டை ஆய்வு பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ஃப்ளைபையான மிஷின்களும் நடத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டி நிறைய ரோவர்ஸ்களையும் அங்கே அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் ஆய்வுகளை விஞ்ஞானிகள் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்கள் இப்போதைக்கு அங்கே போய் தரையிறங்கி ஆய்வுகள் பண்ணலாட்டியும் கூட இந்த ரோவர்ஸ் மாதிரியான விஷயங்களை வச்சு அங்கே கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகள் டேட்டாஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் செவ்வாய் கிரகம் சம்பந்தமாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆய்வுகள் நடத்தப்படுறது சில முக்கிய காரணங்களை நோக்கமாக வச்சு தான். அதில் முதல் விஷயம், செவ்வாய் கிரகம் இப்போ அது என்ன தன்மையோடு இருக்கு, அது அந்த தன்மையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, முன்னொரு காலகட்டத்தில் செவ்வாய் கிரகம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தேடுதலை மையமாக வச்சு ஒரு நோக்கத்தோட ஆய்வுகள் நடத்தப்படுது. இதற்கு காரணம், ஒருவேளை செவ்வாய் கிரகம் நம்ம பூமி மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து இப்போ அது பார்க்கறதுக்கு ஒரு பாலைவன மாதிரியான ஒரு கிரகம், சிவப்பு கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாலைவன கிரகமா மாறி இருக்கா. அப்படி மாறினதுக்கான காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம பூமியும் எதிர்காலத்தில் அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அந்த ஆய்வு பண்ணப்படுது. ரெண்டாவது நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான சூழல்கள் ஏதாச்சும் ஒன்று இருக்கா, லைஃப் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் நோக்கத்தோட ஆய்வுகள் நடத்தப்படுது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், செவ்வாய் கிரகம் ஒரு காலகட்டத்தில் பூமி மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஆல்ரெடி உயிர்கள் இருந்திருக்குமா, அல்லது இப்போ அங்கே ஏதாச்சும் ஒரு உயிர்கள் சர்வே ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடுதலும் போய்கிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த பல நோக்கங்களோட ஆய்வுகள் நடத்தப்பட்டதுல சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு செவ்வாய் கிரகம் சம்பந்தமா. அதுலேயும் செவ்வாய் கிரகத்தோடைய துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாக உறைஞ்சிருக்கு வாட்டர் அப்படிங்கிறத, தண்ணி உறைஞ்ச நிலையில இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். ரெண்டாவதா, செவ்வாய் கிரகத்துல எரிமலை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது பேர் ஒலிம்பஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு எரிமலை. இந்த எரிமலை தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே மிகப்பெரிய மவுண்டன் அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமா இருக்கு. இதை பத்தி தனியா கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்க. மார்ஸ் பிளானட்ல ஏரி குளம் குட்டை ஆறு மாதிரியான விஷயங்கள் இருந்ததுக்கான தடயங்கள் அப்படிங்கிற விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது, மார்ஸ் பிளானட்ல தண்ணீர் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கும் விதமா அந்த கண்டுபிடிப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதுதான் செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியில் தேன்கூடு பார்க்கறதுக்கு எப்படி ஒரு எக்ஸன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு ஷேப் செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதி முழுக்க பரவி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் இந்த கியூரியாசிட்டி ரோவர் அப்படின்னு சொல்லப்படுற நாசாவுடைய ரோவர் புகைப்படமாக எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சு வச்சது. செவ்வாய் கிரகத்தில் கேலே கிரியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இம்பேக்டால ஆன ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் 2012 கியூரியாசிட்டி ரோவர் ஆய்வு பணியை தொடங்க ஆரம்பிச்சது. அதுவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஷார்ப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலையை மெதுவாக ரொம்ப வருஷமாக ஏறிட்டு இருக்க அந்த ரோவர். அப்படி ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோவர் அப்படிங்கிறது வேலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்த அந்த பகுதியில் அடையுது. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு கண்டுபிடிப்பை அந்த ரோவர் நடத்தி காட்டியிருக்கு. ஜூன் 19, 20, 2026 இந்த தேதியில தான் அந்த புகைப்படத்தை அந்த கியூரியாசிட்டி ரோவர் அப்படிங்கிற செவ்வாய் கிரகத்தில் எடுக்குது. பட் ஆனால் நாசா இந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணது 2026 ஜூலை 29ஆம் தேதி தான் நாசா இதை வந்து அதிகாரப்பூர்வமாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புகைப்படத்தை அது எப்படி கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னா, கியூரியாசிட்டி ரோவரில் ஒரு 360 டிகிரி கேமரா அப்படிங்கிறது ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கேமரா மூலமாக இந்த மலையை வந்து அது ஏறும்போது அந்த வேலை அப்படிங்கிற அந்த பகுதியில் இந்த கேமரா பயன்படுத்தி அது புகைப்படம் எடுக்குது. அப்படி புகைப்படம் எடுக்கும்போது சயின்டிஸ்டுங்க அந்த புகைப்படத்தை டேட்டாஸாக பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வித்தியாசமா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தரைப்பகுதியில் அந்த மார்ஸோடைய நிலத்தில் ஒரு எக்ஸகன் ஷேப்பில் அப்படியே எல்லா இடத்துலையும் பரவி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருந்தால், அதாவது தேன்கூடு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருந்தால் அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ தரைப்பகுதி அதே மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இருந்திருக்கு. இதனாலே சயின்டிஸ்டுங்க அதுக்கு பேர் வச்சது அப்படிங்கிறது ஹனிகோம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சர் சாதாரண ஒரு ஸ்ட்ரெச்சரும் கிடையாது, இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதும் சாதாரண கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நான் போக போக சொல்லும் போது உங்களுக்கு புரியும். கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர், அந்த தேன்கூடு ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது ஏதோ கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. 4 to 8 சென்டிமீட்டர் அளவில் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவில் தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது அந்த மார்ஸ் பிளானட்ல அந்த தரைப்பகுதியில் இருக்குது. ஸோ நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் சயின்டிஸ்டுகளும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. சரி, செவ்வாய் கிரகத்துடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர், அந்த பேட்டர்ன் மாதிரியான விஷயங்களா இருக்கக்கூடிய அது சாதாரண ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணங்களை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் இப்போ என்னதான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இது நம்ம பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். அதாவது நம்ம பூமியிலே இருந்து இதே மாதிரியான விஷயத்த நம்ம சின்ன பிள்ளையிலையோ இல்லாட்டி நீங்கள் வந்து சில டைமில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் தண்ணீர் வந்து இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது சர்வசாதாரணமாக இருக்கும். பட் ஆனால் அந்த தண்ணீர் அப்படிங்கிறது வெயில் காலங்களில் வற்றி போனதுக்கப்புறம் மொத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த தரைப்பகுதியை சில பேர் வந்து கண்டிப்பாக நேரில் பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த சில பேர் பார்க்கும்போது ரொம்ப வருஷமா அந்த இடத்துல தண்ணியே இல்லை, மழை பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஈரப்பதத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சு ட்ரை ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வறண்டு போய் காய ஆரம்பிச்சிடும். அப்படி காயும் போது அந்த நிலப்பகுதியில கிராக் அப்படிங்கிறது விழ ஆரம்பிக்கும். அந்த கிராக் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரியான விஷயத்தை ஃபார்ம் பண்ணும். அது அந்த ஹனிகோம் மாதிரியான ஸ்ட்ரெச்சரை வந்து பூமியிலேயே இருக்கக்கூடிய வறண்ட ஏரிக்குள்ள குட்டைகள்லேயே நம்மளால் பார்க்க முடியும். சேம் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் இப்போ செவ்வாய் கிரகத்திலையும் கண்டுபிடிச்சிருக்கு இந்த கியூரியாசிட்டி ரோவர். அதை வச்சு பார்க்கும்போது சயின்டிஸ்டுங்க இதுவரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் ஏரி, குளம், குட்டை இருந்ததுக்கான ஒரு முக்கிய தடயமாக இப்போ கியூரியாசிட்டி ரோவர் கண்டுபிடிச்சிருக்க இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது தண்ணீர் அப்படிங்கிறது இருந்த ஒரு பகுதி ரொம்ப வருஷமா தண்ணீர் இல்லாம வறண்டு போன ஒரு இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிற உருவாகி கிராக் மாதிரி உருவாகி ஒரு ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப செவ்வாய் கிரகத்தோட இந்த வேலை அப்படிங்கிற இந்த பகுதியில இந்த ஸ்ட்ரெச்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு காலகட்டத்தில் தண்ணீர் இருந்திருக்கணும். அந்த தண்ணீர் வத்தி போனதுனால தான் இந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது அங்க உருவாகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்டுங்க இப்போ வந்து செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருந்ததுக்கான ஒரு முக்கிய தடயமா இதை வந்து பார்க்கறாங்க. ஆனா இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர் ஒரு காலகட்டத்தில் இங்க இருந்து அது வத்தி போனதுனாலதான் இந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். பட் ஆனா அது ஒண்ணு மட்டுமே ரீசன் இருக்காது. ஏன்னா பூமியிலே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா தண்ணீர் வத்தி போன இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சர் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. எரிமலைகள் அப்படிங்கிற அந்த வால்கனோஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும்
அந்த எரிமலை அப்படிங்கிறது குளிரும் போது கான்ட்ராக்ஷன் காரணத்தினால இதே மாதிரியான கிராக் அப்படிங்கிறது தரைப்பகுதியில் உருவாகும். அப்படி உருவாக்குறதுனால ஜியோமெட்ரிக் கிராக் அப்படிங்கிறது நம்ம சில வால்கனோஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு எரிமலை இருக்கக்கூடிய பகுதியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு மவுண்டன் அப்படிங்கிறதுனால, அந்த மவுண்ட் ஷார்ப் அப்படிங்கிறது ஒரு மலை தானே சொன்னேன். ஸோ அது ஒரு மலை அப்படிங்கிறதுனால ஒருவேளை இது எரிமலையாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால இந்த பகுதி வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சரோடு இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க இப்படியும் சில காரணங்களை வந்து முன்வைக்கிறாங்க. தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால மட்டும் இதை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கியூரியாசிட்டி ரோவர் அப்படிங்கிற இந்த ரோவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலகட்டத்தில் தண்ணீர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தடயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற விதமாக இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகள் மத்தியில் பெரும்பாலும் பார்க்கப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற இந்த கிரகம் பார்க்கறதுக்கு ரெட் கலரில் ஒரு சிகப்பு கிரகமாக பார்க்கறதுக்கு இருந்தாலும், பாலைவனமே இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் பூமி மாதிரி வந்து தண்ணீர் இருந்திருக்கலாம். என்வரான்மெண்ட் வந்து பூமிக்கு ஏற்ற மாதிரி வாழ தகுதி ஏற்ற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி உருவாகாம கூட இருக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இருக்கலாம், எந்த மாதிரினாலும் இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் அங்கே போய் சர்வே ஆகிறது, அங்கே போய் ஆராய்ச்சிகளை வந்து இருந்துக்கிட்டே, அதாவது போய் மார்ஸ்லேயே இருந்துக்கிட்டு ஒரு பேஸ் அமைச்சு வாழ்கிறதோ அங்கே ஆராய்ச்சி பண்ணுறதோ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. பட் ஆனால் ஃபியூச்சரில் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றிடுவேன், அங்கே காலனி அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான முயற்சிகளையும் அவர் வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ செவ்வாய் கிரகம் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஹோமா இருக்குமா, இல்லைன்னா வேற ஒரு கிரகத்திலேயோ அல்லது நிலவுலையோ தான் நம்ம அங்கே போய் தான் நம்ம குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் சம்பந்தமான எந்த ஒரு அப்டேட்டுகளாக இருந்தாலும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே மேலே ஐகானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.